எயித் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 3 பார்த்துட்ருக்கோம். ஒளியியல். 16th செஞ்சுரியில் வந்து இட்டாலியில் இருக்க வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு உலோகத்தை வந்து வச்சுருக்காங்க. கண்ணாடி தகட்டின் மீது ஒரு உலோகத்தை வச்சுருக்காங்க. அது வந்து மெல்லிய படலமாக பூசி இருக்காங்க. ஸோ ஒரு கண்ணாடி தகடு எடுத்துக்கிட்டு ஒரு சைடு கண்ணாடி இருக்குன்னா இன்னொரு சைடு வந்து ஒரு மெல்லிய படலமாக ஒரு உலோகத்தை பூசி ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இட்டாலியில் வெனிஸ் நகரத்தில் 16th செஞ்சுரியில். அது என்னென்னா வந்து பாதரசம் ப்ளஸ் வெள்ளியை சேர்ந்த உலோக கலவையினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா பாதரசம், கண்ணாடினாலே பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பாதரசம் ப்ளஸ் வெள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அலுமினியம் ப்ளஸ் வெள்ளியை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ட்டு அலுமினியம் ப்ளஸ் வெள்ளி, பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடி, பாதரசம் ப்ளஸ் வெள்ளி ஒரு டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அலுமினியம் ப்ளஸ் வெள்ளி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சமதள ஆடி அப்படின்னா சரியான பிம்பத்தை தரும், அதாவது கரெக்டான அளவில் அதே மாதிரி ஒரு பிம்பத்தை தரும். வளைவு ஆடினா வந்து பெரிய இல்லை சிறிய பிம்பத்தை தரும். கோலக ஆடின்றது தான் நம்ம நிறையா பார்க்குறோம். குழியாடி குவியாடி எல்லாமே. ஸோ கோலக ஆடின்றது ஒரு கோலத்தின் பகுதி. அதில் வந்து ஒரு சைடு வெள்ளி பூச்சி பூசப்பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதர் சைடில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ குழியாடி குவியாடி. குழியாடி தான் நம்ம ஒப்பனைக்கு பயன்படுத்துகிற ஆடி. குவியாடி வந்து அதாவது வந்து பெரிய பின்புலத்தை வந்து காட்டும். பின்புறமாக இப்போ நம்ம காரில் ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி வச்சுருப்போம். அது வந்து பின்னாடி வர வாகனம் எல்லாத்தையும் காட்டும்ல. அந்த பெரிய புலத்தை காமிக்கக்கூடிய சிறிய கண்ணாடி தான் பின்புற வாகனம் பார்க்கும் ஆடி தான் வந்து குவியாடி. ஸோ அது போக சிசிடிவி இது மட்டும்தான். ரொம்ப லிமிட்டடான யூசஸ் தான் குவியாடிக்கு. குழியாடி வந்து அடுத்து வந்து வாகன பின்புற பார்வை கண்ணாடியாக இருக்குது. எதுனா குவியாடி. அது வந்து உண்மை தொலைவை விட அருகில் வந்து காட்டும். வாகனம் வந்து தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உண்மைக்குமே வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அடுத்து பரவளைய ஆடி. பரவளைய ஆடி அப்படின்றது வந்து இருக்கிறதுல பெரிய ஆடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய இமேஜே வந்து புக்கில் போட்டிருப்பாங்க. இது ஒரு வகை வளைவு ஆடி. ஒளிக்கற்றை முழுவதையும் குவிய பகுதியில் குவிக்கிறது. முதன்மை அச்சுக்கு இணையாக நீண்ட தொலைவில் இருந்து வர்றதையும் அது வந்து குவிக்கும். யூசஸ் என்ன? ஒளி ஆற்றலை குவிக்கலாம், வெப்ப ஆற்றலை குவிக்கலாம், ஒளி ஆற்றலை குறிக்கலாம், ரேடியோ அலைகளை குவிக்க, சேகரிக்க, வீழ்த்த. அடுத்து எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளுக்காக. அப்புறம் வந்து ரேடியோ தொலைநோக்கிகள், ஒளிப்பெருக்கி, எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், அப்புறம் வந்து ரேடியோ தொலைநோக்கிகள், ஒளிப்பெருக்கிகள் எல்லாத்துக்குமே பரவளைய ஆடி யூஸ் ஆகுது. கிரீக்கில் இருக்க ரோமானியர் காலத்தில் தான் பரவளைய ஆடிகள் வந்து வேலை செய்ய தத்துவம் வந்து கிரீக்கில் இருக்க ரோமானியர்கள் தான் வந்து பரவளைய ஆடி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ற தத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேத்தமெட்டிஷியன் டயோகில்ஸ் அப்படின்ற எழுதிய ட்ரை அப்படின்னு எழுதினாலே மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் எழுதுவாங்க இல்லையா. ஸோ டயோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள்ன்ற நூலில் வந்து இதன் வடிவம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இபின் ஷால் அப்படின்றவர் 10th செஞ்சுரி ஃபிசிசிஸ்ட் வந்து பரவளைய ஆடியை பற்றி ஆராய்ந்தார். ஷாலில் சில நேரம் அப்படி கண்ணாடி தாண்டி போகிறப்ப ஷால் மாட்டிக்கும். இபின் ஷால் ஃபிசிசிஸ்ட் பரவளைய ஆடி பற்றி ஆராய்ந்தார். பரவளைய ஆடி 1888 வந்து ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் ஹென்ரி ஹெட்ஸ் வந்து ஆண்டனா வடிவில் வடிவமைத்தார். ஆண்டனானாலே இந்த ஃப்ரீக்வன்சினாலே ஹெட்ஸு. ஸோ ஹென்ரி ஹெட்ஸு அவர் வந்து பரவளைய ஆடியை வந்து வடிவமைச்சிருக்காரு. அடுத்து கோலக ஆடி. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ கோலக ஆடி அப்படின்னா வந்து குழியாடி குவியாடி. வளைவு மையம்னா என்ன? ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவானதோ அந்த ஆடியோட மையம் தான் அந்த கோலத்தின் வளைவு மையம். இது வந்து கோலக ஆடியின் வடிவியல் மையம். இது வந்து எந்த கோலத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோமோ, ஒரு பெரிய கோலத்துலேருந்து ஒரு குட்டி கோலத்தை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதோட மையம் தான் வளைவு மையம். அந்த மொத்த ஆடிக்கே மையம் தான் ஆடி மையம். குவியத்தளவு F = R/2. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம். ஆரம் கொடுத்து F கேட்பாங்க, அடுத்து F கொடுத்து R கேட்பாங்க. அடுத்து குழியாடியோட பயன்கள். குழியாடியோட பயன்கள் என்னென்னா பெரிய பிம்பம், அப்புறம் வந்து ஒப்பனை கண்ணாடி, முகச்சவர கண்ணாடி, டார்ச் லைட்டு, தேடும் விளக்கு, வாகனத்தோட முகப்பு விளக்குனா ஃப்ரண்ட்டில் அந்த லைட்டு டார்ச் அடிக்கும்ல அது. அடுத்து சூரிய சமையற்கனலில் பரந்த பரப்பில் இருந்து குவிய செய்யும் இது குழியாடி. நல்லா குவிய செய்கிறதுக்கும் குழியாடி தான் மேம்படுது. நிழல் ஏற்படுத்தாததால் உறுப்பு கண் அது மூக்கு தெளிவாக்கப்பட்ட இதற்கெல்லாம் வந்து தலை கண்ணாடியாக டாக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிழல் ஏற்படுத்தாது. எதிரொலிக்கும் தொலைநோக்கிலையும் இது வந்து பயன்படுது. குவியாடி எதுக்கு பயன்படுது? வாகன பின்புல ஆடிகள், அப்புறம் வந்து வெளிப்புறம் வளைந்து நேரான மற்றும் அகன்ற பெர்வெபுலம். அடுத்து ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில் சிசிடிவி, அப்புறம் குறுகிய வளைவுகள், கட்டட சுவர் கூரைகளில் சிசிடிவி, அந்த மலை வளைவுகளில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சாலை குறுகிய நுட்பமான வளைவுகளில் சமதள ஆடியில் ஒளி எதிரொலித்தல் எப்படி நடக்குது? பளபளப்பான பகுதி
மென்மையான பரப்பில் நடக்குது. வெள்ளி வந்து ஒரு பெரிய ஒளி எதிரொலிப்பு பொருள். அதனால தான் ஆடிகளில் வெள்ளி மெல்லிய படலமாக பூசப்படுகிறது அப்படின்றாங்க. எதிரொலிப்போட வகையில் வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு. சமதள ஆடியில் வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு இருக்கும். நிலையான தண்ணீர்லேயும் ஒழுங்கான எதிரொலிப்பு. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு எதில் இருக்கும் அப்படின்னா வந்து I ஆராக இருக்கும்போது, அதாவது படுகோணம் வந்து விலகோணம் அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இல்லாதப்போ, I ஆராக இருக்கப்போ, அதுக்கப்புறம் ஒளி எதிரொலிப்பு விதி அது ஃபாலோ பண்ணாதப்போ, விரவலான எதிரொலிப்பு இருக்கப்போ, சுவரின் மீது எதிரொலிச்சா வந்து ஒழுங்கற்றதாக இருக்கும். தண்ணி வந்து கலங்கின தண்ணியில் வந்து எதிரொலிக்கிறது ஒழுங்கற்றதாக இருக்கும். அடுத்து பன்முக எதிரொலிப்பு அப்படின்னா 2 சமதள ஆடியை வந்து வைக்கிறோம். 2 சமதள ஆடியை வச்சோம்னா 3 பிம்பம் கிடைக்கும். ஸோ ஆடையகம், சிகை அலங்கார நிலையத்துலலாம் அந்த மாதிரி தான் நிறைய பிம்பங்கள் கிடைக்குது. கண்ணாடியை 2 பேரலாக வைக்கும்போது எண்ணற்ற பிம்பங்கள் வந்து கிடைக்கும். 90 டிகிரியில் வந்து 2 சமதள ஆடிய பிம்பம் 90 டிகிரியில் 2 சமதள ஆடி வச்சா எத்தனை பிம்பம் கிடைக்கும்? ஸோ வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்னென்னா பிம்பத்தின் எண்ணிக்கை = 360 டிகிரி பை θ - 1. ஸோ 360 டிகிரி போட்டாச்சு, இந்த 90 டிகிரி கீழே போட்டாச்சு, -1னா 3 பிம்பம் கிடைக்கும். ஸோ எந்த கோணம்னாலும் இந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கலைடாஸ்கோப்னா பன்முக எதிரொலிப்பு. 2 இல்லாட்டி 3 கண்ணாடி வைப்பாங்க. கலைடோஸ்கோப் சின்ன வயசில் அந்த சுற்றி விளையாடுவோம்ல அது. அடுத்து பெரிஸ்கோப்னா நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வெளியே பார்க்குறதுக்கு. இதான் அதோட ஸ்ட்ரக்சர். கீழேருந்து இங்கே ஒரு மிரர் இருக்கும், இங்கே ஒரு மிரர் இருக்கும். ஸோ இங்கே இருக்க மிரர் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே நம்ம கண்ணுக்கு வருது. ஸோ மேலே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பன்முக எதிரொலிப்புனா கலைடாஸ்கோப் நம்ம விளாட்றது. பெரிஸ்கோப்னா கீழேருந்து மேலே பார்க்குறது. நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க ஒளி எதிரொலித்தல் விதிப்படி உட்பகுதியில் 45 டிகிரியில் வந்து இந்த ஆங்கிளில் வந்து வைக்கப்படணும். உயர்காட்சி திறனை பெற இதில் வந்து ஒளி இலைகளை பயன்படுத்துகிறாங்க. கண்ணாடிக்கு பதிலாக ஒளி இலைகளை பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன பயன்கள்? போரில் அப்புறம் நீர்மூழ்கி கப்பலில் பதுங்கு குழியிலேருந்து இலக்கு குறியை பார்க்க, அப்புறம் மிலிட்ரி பீப்புள் கரெக்டாக பார்த்து சுடுறதுக்கு, போக முடியாத இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுக்க, உடல் உள்ளுறுப்புகளை செக் பண்ண ஒளி இலை பெரிஸ்கோப் வந்து டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒளி விலகல். காற்றில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதே திசை வேகத்தில் நீர் கண்ணாடியில் பயணிக்காது. காற்று டு கண்ணாடி போன்ற அடர்மிகு ஊடகத்துக்கு, அதாவது அடர் குறைந்ததுலேருந்து அடர் மிகுக்கு வரும்போது செங்குத்துக்கோட்டை நோக்கி வரும். அடர் அதிகத்துலேருந்து அடர் குறைக்கு போகும்போது செங்குத்துக்கோட்டிலேருந்து விலகி செல்லும். இதுதான். அடுத்து ஒளி விலகல் எண் μ அப்படின்றது வந்து காற்றில் ஒளி வேகம் பை அந்த ஊடகத்தில் எவ்வளவு ஒளி வேகம். காற்றில் ஒளி வேகம்னா 3 × 10⁸. இது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒளி வேகம். காற்றில் ஒளியின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். μ வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். அடுத்து ஒளி விலகல் எண் ஒவ்வொன்றுக்கும் என்ன? காற்றுக்கு மேலே 3/10⁸ போடுவோம், கீழேயும் 3/10⁸ போட்டால் அடிபட்டு 1 தான் வரும். அடுத்து நீர் வந்து நீரின்று அமையாது உலகு. திருவள்ளுவர் 133 வந்து அதிகாரம் 133. ஈத்தர் 6 1.36. ஈத்தர் 1. நீருக்கும் அப்படி போட்டக்கூடாது, ஈத்தருக்கு தான். ஈத்தர்னா 1.36. அடுத்து மண்ணெண்ணெய்னா 4 கேனில் மண்ணெண்ணெய் வாங்குவாங்க. ஸோ 1.41. எல்லாம் 1 பாயிண்டில் தான் இருக்கும். வைரம் மட்டும் தான் 2 பாயிண்ட். அடுத்து சாதாரண கண்ணாடின்னு 1.5 கண்ணாடி. குவார்ட்ஸில் 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 1.56. ஓகேவா. அடுத்து வைரம் 24 கேரட் 2.41. ஸோ இதெல்லாம் ஒளி விலகல் எண் ஒவ்வொரு பொருளுக்கும். அடுத்து காற்றில் ஒளியின் திசை வேகம், ஊடகத்தில் திசை வேகம் இது அப்படின்னா ஒளி விலகல் எண்ணா 3 இதை ரெண்டையும் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஒளி விலகல் எண்ணுக்கு யூனிட்ஸ் வந்து கிடையாது. நீரில் ஒளி விலகல் எண் 4/3, கண்ணாடியில் 3/2. நீரில் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியில் ஒளி விலகல் எவ்வளோ பொறுத்துன்றது தான் கீழே போடணும். கண்டுபிடிக்க வேண்டியதை மேலே போடணும். ஸோ மேலே ஒரு ஒளி விலகல், கீழே ஒரு ஒளி விலகல் எண் அடித்தோம்னா ஆன்சர். ஸ்னெல் விதிப்படி மியூசிக்கல் sin I/sin R. ஒரு முப்பட்டகத்தில் வந்து ஒயிட் கலரில் ஒன்று வருது. அந்த முப்பட்டகத்தில் பட்டு 7 கலரில் விப்ஜிஆர் வருது. திரும்ப ஒரு தலையிலான முப்பட்டத்தை வைக்கும் போது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப ஒயிட் கலர் வெளியே வந்துடுது. ஒளி விலகல் வந்து ஒளியின் திசை வேகத்தை சார்ந்தது. ஒளி விலகலுக்கு ஆப்போசிட் ப்ரொபோர்ஷனில் தான் வந்து அதோட அலை நீளம் இருக்கும். ஒளி விலகலுக்கு ஆப்போசிட்டில் தான் அதோட அலை நீளம் இருக்கும். சன்னில் வந்து மலை பட்டு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வானவில் வந்து வருது. அதுதான் நிறப்பிரிகைக்கு எக்ஸாம்பிள். அதிக அலைநீளம் கொண்டது விப்ஜிஆரில் இருக்கிறதே அதிக அலைநீளம் கொண்டது 6. அப்போ குறைந்த அலைநீளம் கொண்டது பக்கத்தில் இருக்க ஊதா. அடுத்து வந்து ஆடி மையம் வளைவு மையத்தை இணைக்கிற கற்பனை கூட முதன்மை அச்சு. Pலேருந்து F வரைக்கும் இருக்கிறது தான் குவிய தொலைவு. F10னா இது வந்து அந்த ஃபார்முலா. பொருளின் அளவு பிம்பத்தின் அளவு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த பொருள் Cயில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிரர் வந்து குவியாடியில் வந்து நேரான பிம்பம் வந்து கிடைக்கும். டாக்டர் வந்து செக் பண்ணுற ஆடி வந்து குழியாடி. ஒளிக்கதிர் I = Rன்னு இருக்கும்போது I 45 டிகிரியாக R 45 டிகிரியாக தான் இருக்கும். இணையான மிரருக்கு வந்து முடிவில்லாத பிம்பங்கள் வந்து கிடைக்கும்.
குவி ஆடி வந்து பின்னோக்கு பார்வை புலம். அடுத்து பரவலை ஆடி அப்படின்னா வந்து பரவலை ஆடியில் நம்ம பார்த்தோம்லே பெரிய ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அது எல்லாமே ஒளிபெருக்கி ரேடியோ தொலைநோக்கி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸ்னெல் விதினா சைனை பை சைனார். நிறப்பிரிகைனா வானவில். ஒளிவிலகல் என்ன கலைடாஸ்கோப். ஓகேவா. ஒளி ஒவ்வொன்றையும் எதிரொலிச்சு வரும். அடுத்து உயரமான இடத்தில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால தான் அதோட கொதிநிலையும் 80 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து நீர் கொதிச்சிடும். அதனால் சமையல் பார்க்க கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இது வந்து ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னா மேலே காற்றின் திசைவேகம், கீழே அந்த ஊடகத்தின் திசைவேகம், ஒளி விலகல் எண் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.